யாவரும் எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யூதா 17வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இந்த காலவேளையில் உங்களோடு பேசும்படி ஆவியானவரால் உள்ளத்திலே ஏவப்பட்ட வார்த்தை, அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் த வேர்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தலர்ஸ். நாம் அனைவரும் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். Thank you, Father. We love you, Jesus. என் இயேசு நாமம் அதை அறிவிக்க யான் புறப்பட்டு வையம் எங்கும் மாலை ஊற்று வந்தெனிங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். ஆதிய அப்போஸ்தலர் சுவாசம் அதுவே எந்த ஆதாரம், இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயாரே. ஆதிய அப்போஸ்தலர் விசுவாசம் அதுவே எந்த ஆதாரம், இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயாரே. சுவாமி ஆமென், சுவாமி ஆமென், சுவாமி ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தெய்வத்தின் திருப்பாதத்தில் வருகிறோம். நல்ல மேய்ப்பராயிருக்கிற நீர், ஆடுகளாயிருக்கிற எங்களை நல்மேய்ச்சலில் இந்த காலவேளையிலே வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். என்னுடைய உள்ளான ஆத்துமா நினத்தையும் கொழுப்பை உண்டது போல திருப்தியாகும்படி நீர் கிருபை செய்யும். என் வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாக இருப்பதாக. தேவனுடைய வசனம் ஆண்டவரே சாதாரணமாய் அல்ல ஆண்டவரே, வல்லமையோடும் பரிசுத்தாவிக்குரிய அதிகாரத்தோடும் புறப்படும்படி நீர் கிருபை செய்யும். வந்திருக்கிற யாவருக்கும் ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் விடுதலையும் மீட்பும் ரட்சிப்பும் பாவமும் உணர்வும் உண்டாகும்படி நீர் அருள் செய்வீராக. நம்முடைய வார்த்தையை கேட்கிற இவர்கள் மாத்திரமல்ல, இதை யூடியூபின் மூலமாய் பார்க்கிற யாவருக்கும் வசனம் நன்மை செய்யட்டும். நம்முடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தட்டும். வியாகியானத்தை ஆவியானவர் தரும்படி ஜெபிக்கிறேன். பயத்தையும் பதஷ்டத்தையும் கர்த்தர் நீக்குவீராக. நம்முடைய கிருபைக்குள் எங்களை வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன், ஆமென். அனைவரும் உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத பாகம் ஒரு யூதா எழுதின ஒரு பொதுவான நிருபம். அதாவது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்குமாக சேர்த்து அவர் எழுதின ஒரு நிருபம் இது. இந்த 25 வசனங்களை உள்ளடக்கிய இந்த ஒரே அதிகாரம் மிகவும் ஆவிக்குரிய கருத்தாளம் மிக்க ஒரு அருமையான ஒரு அதிகாரம். இதில் உள்ளே நீங்கள் உடைத்து அதை நீங்கள்
பார்த்தீர்களானால் அதில் மிகவும் ஆழமான சத்தியங்களை இதன் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்திற்கு நான் கொடுக்க விரும்புகிற ஒரு பெயர் என்னன்னா, ஒரு நினைப்பூட்டுகிற அதிகாரம். இட் இஸ் a chapter of reminder, a book of reminder. அதாவது நினைப்பூட்டுதல். வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் சில காரியங்களை பேசுகிறார் முதன்முறையாக. ஆனால் பேசப்பட்ட காரியத்தோடு கூட தேவன் தம்முடைய பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை. பின்பு ஆண்டவர் யாரையாகிலும் ஒருவரை அனுப்பி தாம் ஏற்கனவே சொன்ன, உரைத்த, அறிவுறுத்தின, பேசின காரியத்தை மறுபடியுமாய் தேவன் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். இதை பேதுரு தான் எழுதின நிருபத்திலே கூட எழுதுகிறார். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், பவுல் விதமாய் எழுதுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அனுப்பின தேவனுடைய தாசர்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை அவர்கள் பிரசங்கித்ததோடு கூட எல்லாரும் கேட்டுவிட்டார்கள் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் இருந்து விடாதபடி தாங்கள் ஏற்கனவே சொன்ன காரியத்தை, பேசின காரியத்தை மறுபடியுமாய் நினைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை செய்தார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நினைப்பூட்டுதலின் வேலையை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். The Holy Ghost is not just a giver, he is a reminder too. அவர் வெறுமனே காரியங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, கொடுத்த காரியத்தை மறுபடியும் நினைப்பூட்டுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைய காரியங்களை கொடுத்தார். ஆனால் கொடுத்த காரியங்கள் எதையுமே அவர் வேதாகமத்திலேயோ அல்லது ஒரு பேப்பரிலேயோ அவர்களுக்கு எழுதி கொடுக்கவில்லை. எல்லாவற்றை அவர்களுக்கு வாய்மொழியாக தான் சொன்னார். அவர் அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார். அந்த உபதேசம் என்பது அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட உபதேசம் அல்ல, அவர்களுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க போகிற தேவனுடைய புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ள ஒரு செய்தி அது. யோவான் 17 வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, இவர்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காக. அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றார்கள். எதையும் எழுத்து வடிவமாய் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களுக்கு சகலவற்றையும் நினைப்பூட்டுவார். அப்ப பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி பிரசங்கித்த பிரசங்கத்தை இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை தெளிவுபட விளங்கிக் கொள்ளாத சில பேர் பேசுகிறதான ஒரு சர்ச்சையான வார்த்தை இது அவருடைய சுயமான வார்த்தை என்று. அப்படி அல்ல. அப்போஸ்தலர்கள் பேசின காரியம், எழுதின காரியம், பதிவு செய்த காரியம், நிருபத்திலே சொல்லி இருக்கிற காரியங்கள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது. ஏற்கனவே அருளப்பட்ட காரியம் அவர்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டப்பட்டது. அப்போ இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது யூதா என்ன நோக்கத்தில் இந்த அதிகாரத்தை எழுத ஆரம்பிக்கிறானா, பொதுவான ரட்சிப்பு, எ காமன் சால்வேஷன். இன்னைக்கு உலகத்தில் எல்லா சபையும் அதை பேசுகிறாங்க. இயேசு மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்தார். அவர் 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். மனுஷனுடைய பாவத்துக்காக சிலுவைக்கு சென்று இரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த பாவ மன்னிப்பை அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்போ பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு. இதுதான் ஜெனரல் காஸ்பல், இதுதான் பொதுவான ரட்சிப்பு. இதை எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொதுவான ரட்சிப்புக்குள்ளேயும் பேசப்பட வேண்டிய சில நுட்பமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களில் எல்லாம் சில விஷயங்களை அவர்கள் மாற்றியும் திரித்தும் பேசுகிறார்கள். அது இப்பொழுது நாம் பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட் அல்ல. ஆனால் ஆவியானவர் யூதாவை எங்கே கொண்டு போறார்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து எழுதும் போது சொல்லுகிறார், இதற்கு நீங்கள் என்ன பண்ணணுமா? தைரியமாய் போராட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சத்தியத்தை,
அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ அவர்கள் மத்தியிலே இது நிலைநாட்டப்பட வேண்டுமானால், அது பிரசங்கிக்கப்பட வேண்டுமானால், அல்லது வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டுமானால், அது நிமித்தம் சில போராட்டங்கள் என்ன செய்யும்? வரும். அதை இயேசு சொன்னாரா இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன்? உலகத்தை ஜெயித்தேன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் என்னப்பட்டால்? பாடுபட்டால். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இதெல்லாம் இயேசுவானவர் சொன்ன வார்த்தை. இப்போ இது எதன் அடிப்படையில் வருகிறது போராட்டம்? அப்போ வேதத்தில் போராடுதலை குறித்து 2 வசனங்கள் எழுதப்பட்டு, ஒருவன் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது, தீமை செய்து பாடு அனுபவிப்பது. 2 விதமான பாடுகள் இருக்குது. அப்போ நிறைய நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய சில தீமைகள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இது தீமை செய்வதனால வருகிற பாடுகள். இந்த பாடுகளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். இது இன்னொரு செக்ட். ஆனால் இன்னொரு விதம் என்னன்னா, நன்மை செய்து என்ன செய்து பாடு அனுபவிக்கிறது. சத்தியத்தின்படி வாழ்வதனாலே பாடுகளை படுவது, உண்மையாக கிறிஸ்துவுக்காக வாழ்வதனாலே நாம் பாடுகளை சகிப்பது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது யூதா என்ன எழுதுகிறார்? நீங்கள் இந்த பாடுகளை குறித்து பயப்படக்கூடாது, நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? தைரியமாக போராடி ஜெயம் பெறணும். அப்போது வெளிப்படுத்துகிற விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்கும்போது, தேவன் ஒவ்வொரு 7 சபைகளுக்கு 7 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த 7 வாக்குத்தத்தங்களும் என்ன யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு. அப்போ இந்த விசுவாச போராட்டத்தில் வெற்றி பெற்று தன் விசுவாசத்தை எந்த விதத்தில் விட்டு கொடுக்காதபடி, எந்த சூழ்நிலையானாலும், எந்த விஷயமானாலும், அது எனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆதாயமாக இருந்தாலும், அல்லது ஒருவேளை எனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். நஷ்டமே வந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதில்லை, போராட்டம் வந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதில்லை. ஒருவேளை எனக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பை, ஆதாயத்தை என் வாழ்க்கை விட்டு எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதில்லை. காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவரும் இன்னார் என்று அறிவேன், அவர் எனக்கு அளித்திருக்கிற விசுவாசம் என்னது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். இந்த போராடுகிற மக்கள் கூட்டத்தின் மத்தியிலே இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமர் விகாரத்துக்கு ஏதுவாக என்ன செய்கிறவர்கள்? புரட்டுகிறவர்கள். அப்ப வேத வசனத்தை, சத்தியத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? புரட்டுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அநேகரை போல எப்படி பேசவில்லை? கலப்பாக பேசவில்லை, துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்டபடி தேவ சந்நிதியில் இருந்து பேசுகிறோம். அப்போ அந்த ஒரு உண்மை, அந்த ஒரு உத்தரவாதம், அந்த ஒரு தாம் தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் தந்தோம் என்கிற ஒரு நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்தது. அப்போ இவர்கள் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற, அப்போ இவன் புரட்டுகிற அந்த புரட்டுதலின் உபதேசம் யாரை விட்டு பிரிக்கிறது? தேவனை விட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மளை என்ன செய்து பிரிக்கிறது. அப்போ உபதேசம் என்று சொன்னால், தேவன் அளித்திருக்கிற உபதேசம் என்பது நம்மை தேவனை விட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம் அல்ல, அது தெய்வத்தோடு நம்மளை என்ன செய்கிற காரியம்? இணைக்கிற ஒரு காரியம். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு தேவன் அளித்ததான் இந்த உபதேசம் பிரிக்கிற உபதேசம் அல்ல, தெய்வத்தோடு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு உபதேசம், இணைக்கிற ஒரு உபதேசம். அப்போ இந்த இவர்கள் பண்ணுகிற காரியம் எதை என்ன செய்ய வைக்குதுன்னா, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற. அப்போ பக்தியற்றனா என்ன அர்த்தம்? பக்தி மாதிரி உள்ள நிலைக்குள்ள இருந்துகிட்டு உண்மையான தேவ பக்தியை என்ன செய்யறவன்? நிராகரிக்கிறவன். அப்ப வேதவசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் எழுதுகிறார், அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு, பாட்டெல்லாம் கரெக்டா இருக்கும், கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்தீங்கன்னா அப்படியே தேவ தூதர்கள் வந்து இறங்குவது போல இருக்கும்.
அவர்கள் போடுகிற அந்த பாடலுடைய சப்தத்தின் உச்சம் எப்படி இருக்குதுன்னா விண்ணையை பிளப்பது போல இருக்கும். அந்த தோற்றம், அந்த காட்சி எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் கனப்படுத்தப்பட வேண்டிய அந்த மெய்யான விசுவாசம் அறிக்கை அங்கே நிராகரிக்கப்படும். நான் பலமுறை உங்களுக்கு செய்தியில மேற்கோள் காட்டியிருக்கிற 2 விஷயம். ஆபேல் செலுத்தின காணிக்கை, காயின் செலுத்தின காணிக்கை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் நிராகரித்தலுக்கும் பின்னாலே உள்ள காரணம் காணிக்கையா அல்லது கொண்டு வந்த நபரா? ரெண்டுமே கிடையாது. அந்த இடத்தில் தேவனுடைய வசனம் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்போ ஆபேல் செலுத்தின காணிக்கை என்ன காணிக்கை? அவன் ஆட்டுக்குட்டியை ஒன்றை கொண்டு வந்து அதை பலிபீடத்தின் மேலே வைத்து என்ன செய்ய விட்டான்? ரத்தம் சிந்த வச்சான். ஏன்னா தெய்வத்தை ஒரு மனுஷன் நெருங்கணும்னா என்ன சிந்தப்படணும்? முதல்ல ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. டு அப்ரோச் காட் யூ cannot near to God without bloodshed. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் தேவனை என்ன செய்யவே முடியாதுங்க, நெருங்கவே முடியாது. அப்போ தேவனுக்காக அவன் எந்த இடத்துல பலி செலுத்தினானோ அதே இடத்துல காயின் அவனை என்ன செய்தாங்க, கொன்று போட்டான். அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் மேன்மையான பலியை என்ன பண்ணினாங்க, செலுத்தினான். ஆனால் காயினுடைய காணிக்கை என்ன? தன் விளைச்சல் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வரான். பழங்களை, காய்களை, பூக்களை எல்லாத்தையும் ஒரு பெரிய கூடையில் வைத்து கொண்டு வருகிறான். ஆனால் அந்த பார்வைக்கு, அந்த தோற்றத்துக்கு அந்த காணிக்கை எப்படி இருக்குதுங்க, ரொம்ப பார்வைக்கு கவர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆபேலுடைய காணிக்கை எப்படி இருந்ததுன்னா இட் லுக்ஸ் லைக் நாஸ்டி. அவன் அந்த ஆட்டை வெட்டும் போது எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில், நம்ம ஊரில் கசாப் கடைக்காரர்களை போய் பாருங்க, அவர் எப்படி இருக்கிறாரு. வெளிநாடுகளில் அந்த புட்ஷர்ஸ்ன்றவங்க வந்து ஏப்ரன் போட்டு அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜராக பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. பாவம், அவங்க ஒரு எளிமையான மக்கள். அவங்களுடைய சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இரத்தக்கரைகள் இருக்கும். ஏன்னா அந்த ஆடுகளை அவர்கள் வெட்டும்போது அதில் பிரிட்டு தெரிக்கிற அந்த ரத்தம் அவர்கள் உடைகளில் முழுசில் என்ன செய்துங்க இருக்குது. அப்போ ஆபேல் அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் காணிக்கைகளை செலுத்தின போது அந்த தோற்றம் விகாரமான தோற்றமாக இருந்தது. பார்வைக்கு ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. பார்க்கிறதற்கு நெருங்க முடியாததாக இருக்கிறது. ஒரு இரத்தத்தினுடைய நெடி அந்த இடத்துல நெருங்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் மனுஷன் மூளையில் இத்தனை விஷயங்களை யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் என் வார்த்தையின்படி எனக்கு பலி செலுத்தினவன். கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவனுடைய பலி பார்வைக்கு அழகாக, தோற்றம் அழகாக இருந்தது. ஆனால் அங்கே தேவனுடைய காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஒழுங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பக்தியற்ற என்கிறதை ஆங்கில வேதாகமம் அன்காட்லி என்று சொல்லுகிறார். அதாவது தெய்வத்தினுடைய வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கனப்படுத்த மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளி தோற்றங்கள் எல்லாம், செய்கிற முறைமைகள் எல்லாம், காரியங்கள் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. ஒரு சில சபைகள் எல்லாம் போனீங்கன்னா நெடும் முழங்கால நிற்கிறான், அவ்வளவு பேர் நிற்கிறான். ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம சபைகளில் கூட, பரிசுத்தாவி பெற்றேன் சபையில் கூட 4 பேர் முட்டி போட்டால் 4 பேர் சேர்ல எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. கேட்டால் முட்டி வலிங்கிறாங்க. ஆனால் இம்புட்டு பேரும் இவ்வளோ அப்படி பக்தியாக உட்காந்துருக்குறாங்களே, என்னடா இது? ஆனால் பார்த்தா எதுக்கு முன்னால் முட்டி போட்டிருக்கிறாங்க, விக்கிரகத்துக்கு முன்னால். தேவருடைய ஆலயத்துக்குள்ள என்ன வச்சுருக்கிறாங்க, விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு வெளி தோட்டத்திலேருந்து பார்க்க எப்படி இருக்குது, அப்படியே ரொம்ப பயசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் அங்கேயே இருக்கிறாரு. கத்தோலிக்க சபைகள் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய விக்கிரகங்களை நிற்க வச்சுட்டு எல்லாரும் நெடும் முழங்கால நிற்கிறாங்க. காலையில் 5 மணி சர்வீஸில் அவங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, நீங்களா 8 மணிக்கு வருவீங்கயா, நாங்கள்லாம் பாரு 5 மணிக்கே எங்கள் மாசில் போய் கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லது தான், பார்க்கறதுக்கு தோற்றத்தில் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் முன்னால் நிற்கிற காரியம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான ஒரு காரியம். அப்போது இன்றைக்கு நம்முடைய செயல்களாலே நாம் காண்பிக்கிற அந்த விஷயம், ஒரு தோற்றத்தை வைத்து தேவன் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல.
தேவனுடைய வசனம் இன்றைக்கு மதிக்கப்பட வேண்டும். அப்ப எலியா செய்த பலியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் என்னன்னா, இவைகளை எல்லாம் உம்முடைய வசனத்தின்படி செய்தேன். அப்போ தேவனுடைய மெய்யான உபதேசமும் அந்த உபதேசத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசமும் நம்மளை என்ன பண்ணணுங்க? யாரோட கொண்டு போய் சேர்க்கணும்? கர்த்தரோடும் தெய்வத்தோடு கூட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா, இட்ஸ் லைக் எ கனெக்டிங் சப்ஸ்டன்ஸ். நம்மளை தேவனோடு இணைக்கிறதற்கான ஒரு காரணி எது? தேவனுடைய வசனம். ஆனால் தேவனுடைய வசனத்தை இன்னைக்கு சில பேர் தவறாக கையாளும் போது, இது தேவனோடு அவங்களை இணைக்கிறதுக்கு பதிலாக தேவனை விட்டு அது என்ன செய்யுது? பிரிக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் எப்படி நுழைந்திருக்கிறார்களா? பக்க வழியாய். அப்போ தேவன் எந்த வழியாய் வந்தவர்? வேத வசனம் சொல்லுகிறது, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ப்பன், ஆனால் பக்க வழியாய் நுழைகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் ஆயிருக்கிறான். அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவன் தான் நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் சொன்னான், நானே நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே உலகத்தில் இருந்தபோது ஒரு ஓமையை சொன்னார். சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இங்கே எப்படி வந்தாய்? அப்போ இவன் வாசல் வழியாய் பிரவேசித்திருந்தா அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கல்யாண வஸ்திரம் கழிஞ்சிருக்கான். அவன் வேற ஏதோ ஒரு சைடு ரூட் வழியாக வந்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் வாசல் வழியாய் வருகிற நிறைய பேர் இருக்கிற சமயத்தில் சில பேர் எந்த வழியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க? பக்க வழியாய் வருகிறார்கள். இவர்கள் பக்தியற்றவர்கள், வசனத்தை புரட்டுகிறவர்கள், தேவ வசனத்துக்கு உபதேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். இந்த வார்னிங்கை அப்போஸ்தலனாகிய யூதா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில உதாரணங்களை உள்ளே கொண்டு வர்றார். இந்த பக்தியற்ற சிலரால் பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்டது போல ஒரு பாதிப்பு புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளும் ஏற்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசிகளே, எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி 3 விஷயங்களை உதாரணமாய் சொல்லுகிறார். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறோம். முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? ஒரு நினைப்பூட்டுதலின் அதிகாரம். இட் இஸ் a book of reminder. இப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. கர்த்தர் தமது ஜனத்தை என்ன பண்ணினார்? எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி. அவங்க வந்தது எங்கிருந்து வராங்க? எகிப்து தேசத்திலிருந்து வராங்க. வர பண்ணி ரட்சித்து பின்பு 3 காரியம் சொல்றாரு. வர பண்ணினவரும் அவர்தான், ரட்சித்தவரும் அவர்தான், பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்போ பொதுவான ரட்சிப்பை பேசணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது யூதாவுக்குள்ள என்ன எண்ணம் வருதுன்னா, இந்த ரட்சிப்பை எழுதுறது நல்லது தான், ஆனால் இதை விட ரொம்ப முக்கியம் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ இன்னைக்கு ரட்சிப்பை பற்றி பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படணும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் அந்த விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொள்ளணும்னு பிரசங்கிக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமது ஜனத்தை, வேற ஜனத்தை அல்ல, யாரை? தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினார், ரட்சித்தார். விசுவாசியாதவர்களை தேவன் என்ன செய்தாராம்? அழித்தார். இது உதாரணம் 1. உதாரணம் 2, தூதர்களை சொல்லுகிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாக்ஸ்தலங்களை விட்டு வந்த தூதர்களை. அப்போ ஆண்டவருக்கு பிரதானமான தூதர்கள் 3 பேர்: மிகாவேல், காபிரியேல், லூசிஃபர். அப்போ லூசிஃபருடைய நிலை என்ன? அவனுக்கு என்று ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருந்தது, அவனுக்கு என்று ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்தானத்தை அவன் கொஞ்ச நேரத்தில் இழந்துட்டான். நான் யாருக்கு ஒப்பாவேன்? தேவனுக்கு ஒப்பாவேன். அப்போ வேலேருந்து அவன் கீழே என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு கூட்டத்தை ரட்சித்து அழித்தார். இந்த தூதர்களுடைய நிலை என்னன்னா, அவனுக்கு என்னவே கிடையாது, ரட்சிப்பே இல்லை.
மூன்றாவது உதாரணம் சோதம் குமாரா பட்டணத்தை பற்றி எழுதுறார். சோதம் குமாரா பட்டணத்தார் என்ன பண்றாங்க? அவர்களைப் போல பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து என்னவாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்ட. அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு யூதா நினைப்பூட்டுகிற 3 உதாரணம். ஒன்று யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இரண்டாவது ஆதிமேன்மையை விட்ட தூதர்கள். மூன்றாவது சோதம் குமாரா பட்டணத்தார். சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு, அதை போலவே இந்த 3 உதாரணங்களில் உள்ள மக்களை போலவே. எல்லாரும் சொல்லுங்க, இந்த 3 உதாரணங்களில் உள்ள மக்களை போலவே. இப்போ 4வது வசனத்தில் சொன்னவங்களுக்கு இந்த 3 உதாரணத்தை சொல்லிட்டு, இந்த ஆட்களும் இவர்களை போலவே. பக்க வழியாய் வந்திருக்கிற தேவ வசனத்தை புரட்டுகிற இந்த மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உதாரணத்தில் 3 பேர் பார்த்தீங்கல்ல, ரட்சித்து விசுவாசியாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அல்லவா, ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, சோதம் குமாரா பட்டணத்தார் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை போலவே. இந்த பக்க வழியாய் வந்திருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டார்களா? சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. கர்த்தத்துவம்னா என்னது? கவர்னன்ஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். the government will be upon his shoulders. அப்போ தேவனுடைய சபை, தேவனுடைய ஆளுகை என்ன செய்யக்கூடாது? நிராகரிக்க கூடாது. அப்போ கர்த்தர் சபையை ஆளுகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், புருஷனானவன் ஸ்திரீயானவளுக்கு என்னவா இருக்கிறான்? தலையா இருக்கிறது போல கிறிஸ்துவும் தமது சரீரமாகிய சபைக்கு அவர் என்னவாக இருக்கிறார்? தலையா இருக்கிறார். அப்ப தலைதான் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்த வேண்டும். அப்ப தேவன் சபைக்குள்ளே அவருடைய தலைமத்துவத்துக்கு கீழே அவர் சபையை ஆளுகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட சபை எப்படி இருக்கும்? அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் எப்படி ஆளுகிறார்? தேவன் தமது பரிசுத்த ஆவியின் மூலமாய் தமது ஆளுகை என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கிறார். அப்ப வேதவசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்ப நம்மளை ஆளுகை செய்கிறது எது? அப்ப அநேக விசுவாசிகளுடைய விசுவாசத்தினுடைய கிரியைகளை கேட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க நீங்க எப்படிங்க இதெல்லாம் மாதிரிலாம் செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை எங்க சபையில் இப்படிலாம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவனை யாரு ஆண்டு கொண்டு இருக்கிறது? சபை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இல்லை எங்க பாஸ்டர் இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரு சொல்லுவாங்க. ஆனா சபை சொன்னதும் பாஸ்டர் சொன்னதும் ஆண்டவர் சொன்னதா இருந்தா தேவ ஆளுக, ஆண்டவர் சொல்லாததை சொல்லியிருந்தா அப்போ மனுஷனுடைய ஆளுகை என்பது அல்ல. தேவன் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே அவர் வெறுத்த, எதிர்த்த, நிராகரித்த ஒன்று என்னன்னா, என் ஜனம் எந்த மனுஷனாலும் என்ன செய்யப்படக்கூடாது? ஆளுகை செய்யப்படக்கூடாது. இந்த விஷயத்தில் கர்த்தர் ரொம்ப தீர்க்கமா இருந்தார். ஆனால் ஜனங்கள் என்ன கேட்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ராஜா இருப்பது போல எங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும். அப்போ இந்த பக்தியற்ற மனுஷர்களுடைய நிலை என்னன்னா, இவங்க எதை நிராகரிக்கிறவங்க? தேவனுடைய ஆளுகையை நிராகரிக்கிறவர்கள். பரிசுத்தாவில ஜெபம்லாம் பண்ணுவாங்க, பரிசுத்தாவினால் அற்புதங்களை செய்வாங்க, பரிசுத்தாவினால் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பரிசுத்தாவின் மூலமாய் கிடைக்கிற வரங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறவாங்க. ஆனா எதை நிராகரிப்பாங்க? தேவனுடைய ஆளுகையை. அப்போ வரங்கள் கிரியை செய்யறதுனால எல்லாரும் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சொல்லப்பட முடியும். அப்போ இயேசுவுடைய ஊழியத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கிறான்னு சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அப்ப அந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணாரு? நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்தாரு? குணமாக்கினாரு. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினார். காவலில் இருக்கிறவங்களை எல்லாம் அவர் மீட்டு எடுத்தார், எல்லாம் பண்ணாரு. அதே நேரத்தில் அந்த ஆவியானவர் தான் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு அவர் என்ன செய்தாருங்க? வழி நடத்தினார். அப்போ தேவனுடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி தேவனுடைய மகத்துவங்கள் என்ன பண்ற ஆட்கள் இவங்கெல்லாம் தூஷிக்கிற ஆட்கள். ஆனால் வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தல் என்பதை வார்த்தையினால் அல்ல, கிரியையினால தான் காண விரும்புகிறார்.
அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப மகிமை உள்ளவர், இயேசு மகத்துவம் உள்ளவர், இயேசு பரிசுத்தர் அப்படின்னு வார்த்தையில் எத்தனை வார்த்தைகளை சொல்லி இயேசுவை புகழ்ந்தாலும் என்னுடைய கிரியை, என்னுடைய செயல்பாடு சரியா இல்லைன்னா, நான் வார்த்தையினால் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு என்னுடைய செயலால் கர்த்தரை என்ன பண்ணுற ஆளு, அவமரியாதை செய்கிற ஒரு மனுஷன். அதனால தான் ஆண்டவரே ஒரு இடத்துல கேட்டார்லவா, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 3 காரியங்களை மல்கியால அந்த இடத்துல எழுதுகிறார். கர்த்தருடைய தசம பாகத்தின் காணிக்கை என்ன செய்கிறாங்க, வஞ்சித்த ஒரு பாவம், இளவயதிலே தன் மனைவிக்கு துரோகம் செய்த பாவம், 3வது பாவம் என்னது, நசல் கொண்டதையும் ஊனமானதையும் தேவனுடைய சமூகத்தில் அவங்க என்ன செய்தாங்க, பலி. இந்த 3 விஷயத்தினால ஆண்டவரை ரொம்ப கனவீனப்படுத்துறாங்க. அப்போ தேவனை கனவீனப்படுத்துதல், தேவனை அவமரியாதை செய்தல் என்பது எப்படி வருதுன்னா, எங்கே எல்லாம் தேவனுடைய ஆலோசனை நிராகரிக்கப்படுகிறதோ, தேவனுடைய சித்தம் நிராகரிக்கப்படுகிறதோ, அங்கே எல்லாம் நம்ம யாரை கனவீனப்படுத்துறோம், தேவனை கனவீனப்படுத்துறோம், தேவனை அவமரியாதை செய்கிறோம். அப்போ if you want to keep the law, you must believe the law. சட்டத்தை கை கொள்ளணும்னா முதல்ல சட்டத்தை மதிக்க தெரியணும். மதிக்கிறதுனா எப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த முதல்ல அந்த சட்டத்தை நம்பணும். சட்டத்தை நம்பலைன்னா என்ன செய்ய முடியாதுங்க, சட்டத்தை கை கொள்ள முடியாது. அப்போது இந்த மக்கள் தேவனுடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தில் 2 தரம், 13வது வசனம், 14வது வசனத்தில் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா இவர்கள் இவர்கள் இவர்களுக்கு இவர்கள் இவர்கள் இவர்களுக்காக இவர்களை குறித்து ஒரு பெரிய விஷயமே சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்ட ஆட்களால் உன் விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா, யூதா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நீங்களோ பிரியமானவர்களே. பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். 11வது வசனம் இவர்களுக்கு ஐயோ. 12வது வசனம் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் எப்படி இருக்கிறார்கள், கரைகளாக இருக்கிறார்கள். அதே வசனத்தில் அடுத்த பாகம் இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரை போல இருக்கிறார்கள். 13வது வசனம் இவர்களுக்காக என்னென்றைக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. 14வது வசனம் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் இவர்களை குறித்து என்ன கொள்ளியிருக்கிறார், நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவபக்தியான கிரியைகளை செய்தவர்களுக்கு தேவன் சீக்கிரமாக என்ன செய்திருக்கிறார், வருகிறார். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். 16வது வசனம் 2வது பாகம் சொல்லுங்க, இவருடைய வாய் என்ன பேசுமாம், இருமாப்பானவைகளை பேசும். அப்போ இந்த இவர்கள் யார், இவர்கள் தான் பக்க வழியாய் நுழைந்த பக்தியற்ற மனுஷர்கள். இவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான இவ்வளவு உதாரணத்தையும் வார்னிங்கையும் கொடுத்துட்டு தான் யூதா சொல்கிறாரு, பிரியமானவர்களே. பிரியமானவர்களே யாரை சொல்கிறாரு, உண்மையான விசுவாசிகளை, உண்மையான சீஷர்களை, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களை சொல்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டதை நீங்கள் என்ன பண்ணுங்க. அப்போ இந்த நினைவு கூறுதல் எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அப்போது நம்ம எங்கேயுமே என்ன செய்ய மாட்டோங்க, தவற மாட்டோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பவுல் தன்னுடைய கடைசி நேரத்தில் அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 25வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கும். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என்னுடைய முகத்தை என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. அடுத்து சொல்கிறார்,
தேவனுடைய ஆலோசனையையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின நான் என்னுடைய முகத்தை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீ அடுத்து பார்க்க மாட்டீங்க, எனக்கு அடுத்து என்ன சம்பவிக்குன்னு தெரியாது. ஆனால் நான் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றுத்தை கூட உங்களுக்கு என்ன செய்யலை, மறைக்கலை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே 27வது வசனம் சொல்றாரு, எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சுத்தமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களாகி இருக்கிறேன். இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அவர் சொல்றார், நீங்க தான் அதுக்கு தான் சாட்சி. அடுத்து 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மந்தைக்கு என்ன வருது, பக்க வழியா என்ன வருது, பக்தியற்ற சிலர் என்ன செய்யறான், உள்ள நுழையிறான், விசுவாசத்தை புரட்டுறான், ஜனங்களுடைய விசுவாசத்தை தகர்க்கிறான். தேவனை விட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டும் பிரிப்பதற்கான நூதனமான காரியங்களை கொண்டு வருகிறவர்கள் பக்க வழியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். 29வது வசனத்தில் சொல்றாரு, நான் போன பின்பு. ஒரு சபை நடத்துகிற மேய்ப்பன் இருந்தானே முடிஞ்சு போச்சு சொல்லி, டெரர் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏனென்று சொன்னால் அவனுடைய அஜாக்கிரதை கொஞ்சம் இருக்குதுன்றது தெரிஞ்சதுன்னா, ஒரு ஆள் கொஞ்சம் கராலான ஆள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குதுனால 4 பேர் அந்த பக்கம் வர்றதுக்கு என்ன செய்வாங்க, பயப்படுவான். இது உலகத்தில் நடக்கிற இதுவா இல்லையா? ஒரு ஆள் வந்து அங்கே அந்த வீட்டு வாசலில் நின்று 4 காரியத்தை பார்க்குறான், ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைன்னா கொஞ்சம் சத்தம் குத்தம் போடுறான்னு வைங்களேன், அந்த தெருவில் இருக்க அவ்வளோ பேரும் கொஞ்சம் பயப்படுவான். சும்மா ஒரு மாதிரி பேனு உட்காந்துருந்தேன்னு வைங்களேன், வேணுக்குன்னே எதிர இருக்க குப்பையை கூட நம்ம வீட்டு வாசலில் கொட்டுவான். சவுண்டு கொடுக்கலன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன, நம்ம என்ன பண்ணாலும் இங்கே இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்குள்ளே வந்துடும். தேவனுடைய வீட்டில் அப்படி இல்லை. ஒரு கர்த்தருடைய மந்தையை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறான்னா, அவன் வந்து சத்தம் கொடுத்துட்டே இருக்கிறான், அவன் வந்து ஒரு ப்ரொடெக்டராக இருக்கிறான். காரணம், ஆடுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய கையில் இருக்குது? அப்போது மேய்ப்பன் என்ன பண்ணுறான், தொழுவத்தில் கொண்டு போய் ஆடுகளை விட்டுட்டு அவன் வெளியில் படுத்துருக்கிறான், அவன் குளூரில் இருக்கிறான், அவன் போர்வை போத்திக்கிட்டு அவன் வயல்வெளியில். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு பிறப்பினுடைய செய்தியை கொண்டு வரும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் எங்கே படுத்திருந்தாங்க? பெட்ரூமில் ஏசி போட்டு படுத்திருந்தாங்களா? வயல்வெளியிலே காத்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய செய்தி அவளுக்கு வருது. அப்போ ஆடுகளை எங்கே விடுறான்? அவன் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு அவன் குளிரில் இருக்கிறான், அவன் வந்து வெயிலில் உட்காந்துருக்கிறான், அவன் மழையை பொருட்படுத்தலை. அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் வேணும், ஆடுகள் பாதுகாப்பாக இருக்க வேணும், ஆடுகளுக்கு ஒரு சேதம் வந்து விடக்கூடாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அந்த மாதிரி தான் இருந்தேன், உங்களை எந்த அளவுக்கு நான் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்தேன். ஆனால் என்னுடைய பிரசன்ஸ் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை விட நான் கொடுத்த உபதேசம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த உபதேசத்தில் எந்த கலப்படமும் இல்லை, எந்த மாசும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லை, துப்புரவாக கொடுத்திருக்கிறேன், முழுமையாக கொடுத்திருக்கிறேன். அதனால் ஒருத்தருடைய நீங்கள் ஒரு வேளை கெட்டு போயிட்டீங்கன்னா அந்த இரத்தப்பழி யாருக்கிட்ட வராது, என்கிட்ட வராது. அப்போ பவுலுடைய கான்ஃபிடென்ஸ் என்ன, அறிவித்தும் நீ கெட்டு போனா அது ஓம் பிரச்சனை, உனக்கு அறிவிக்காமல் கெட்டு போயிட்டேன்னா பிரச்சனை யார், ஆண்டவர் யாரை கணக்கு கேட்பார்? என்ன கணக்கு கேட்பார்? அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சபை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள், பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. அப்போ உங்களைன்னா அந்த உங்கள்ன்றது யாரும் சொல்றாரு? பாஸ்டர்ஸ், மந்தையை நடத்துகிற கண்காணிகளுக்கு சொல்ல. ஏன்னா இவர் வந்து அப்போஸ்தலர், இவர்கள் பட்டணங்கள் தோறும் அவர் போய் சபைகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு சபைக்கு யாரை ஏற்படுத்துறாருங்க? கண்காணிகளை ஏற்படுத்துறாரு. கடைசியில் தான் முடிச்சுட்டு கிளம்பும் போது எல்லா கண்காணிகளையும் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் போறேன், நான் எப்படா போவேன்னு ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கான். சொல்லுவாங்க தமிழ், அண்ணன் என்னைக்கு சாவான் தின்ன என்னைக்கு கிடைக்கும்னு.
சில பேர் பார்த்துக்கிட்டே இருப்பான். பெரியவர் போன உடனே அடுத்து எங்கிட்ட எவனா மூக்க நுழைக்கலாமான்னு பார்த்தான். நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். முட்டி மோதி பார்த்தாங்க, ஒன்றும் சரிப்பட்டு வரல, பிச்சுக்கிச்சு. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இது என்னைக்கு தலையை மண்டையை போடணும். போடாது, கர்த்தர் வர வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த சந்ததிக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருப்பார்? நிச்சய ஜீவனை சுகத்தை கொடுப்பார். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சரி, அப்போ 29வது வசனம் என்ன சொல்லுது? நான் போன பின்பு. ஏன் இருக்கும்போது வர்றதானே, வந்தா பிச்சு பராண்டிடுவார். யாரு? பவுல அப்போஸ்தலன். பயங்கரமான டெரர் பாருங்க, யாரையும் விட்டு வைக்கிற ஆள் கிடையாது. அவன் ரோமன் ஆர்மியில் சோல்ஜராக இருந்த ஆள். குத்து வெட்டு கொலையெல்லாம் அஞ்சுற ஆள் கிடையாது. ஒரு முறை பேதுருவே கொஞ்சம் ஒரு விஷயத்தில் தடுமாறும்போது தப்புன்னு பிடிச்சிட்டார்ல. இது மாதிரிலாம் செய்கிறது சரியில்லையே பேதுரு, என்ன நீ என்னோட சீனியரான ஆளாச்சே, நீ எப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணலாமான்னு பிடிச்சி முகத்துக்கும் முகம் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. அவர் எதுக்கும் பயப்படுற ஆள் இல்லை. அப்போ தேவனுடைய சபையை குறித்து எழுதும்போது சொல்கிறார், தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்போ இந்த சபைக்குள்ள ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர், உபதேசம் சரியா இல்லை. நான் அது சரியில்லை. ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினதே அதற்காக தான். நான் இவ்வளவு பாடுகளை பட்டேன். குளிரில் இருந்தேன், நிர்வாணத்தில் இருந்தேன், பசியில் இருந்தேன், பட்டினியில் இருந்தேன், அடியில் இருந்தேன், உதையில் இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன். எப்படி, எதற்காக? தேவனுடைய சபை அது இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை தேவனிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனா பவுல் சொல்றாரு, அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, நான் காவலில் இருக்கிறத சான்ஸாக பயன்படுத்தி சில பேர் சுவிசேஷத்தை அறிவிக்க துணிஞ்சிருக்கிறான். அவர் ஊழியம் செய்யும் போது கூட போய் 10 டிராக்ட் கூறான கொடுக்க மாட்டான். பைபிளில் இருக்க எல்லாத்தையும் நிருபத்தில் எடுத்து படிச்சு பாருங்க. ஆனால் பவுல் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. எப்படியோ கிறிஸ்து என்ன பண்ணப்படுகிறார்? பிரசங்கிக்கப்படுகிறார். ஏன் பவுல் தான் கஷ்டப்படுறாருல, அவ்வளோ பிரயாணத்தில் போகிறாரு, கூட இருந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஊழியம் செய்யலாம்ல. அவர் ஒரு 100 டிராக்டர் கொடுக்குறாரு, நீ ஒரு கையில் வாங்கி ஒரு 10 டிராக்டர் கொடுக்க வேண்டியதுன்னு. நானே விதைச்சி, நானே நட்டு, நானே எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் போனதுக்கப்புறம் எது உள்ளே வரும்? மெய்ப்பன் வரமாட்டான். எது வரும்? ஓநாய்கள் வரும். எதுக்கு வரும்னா, மந்தையில் இருக்கிற ஆடுகளை தின்பதற்காக. தாவீதை நம்பி தேவன் அரசாட்சியை கொடுத்ததின் நோக்கம் 2 விஷயங்கள் அவன் ப்ரூவ் பண்ணான். அவன் ஆண்டவரை நல்ல மெய்ப்பன் என்று அறிந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாகவும் இருந்தான். அவன் கோலியாத்தினுடைய சம்பவத்தில் தான் அவனுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுது. அவன் சொல்றான், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், ஒரு முறை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்தது. ஒரு முறை கரடி வந்தது. 2 முறையும் நான் என்ன பண்ணேன்? கரடியையும் சிங்கத்தையும் கண்டுட்டு நான் என்ன செய்யல? ஆட்டை விட்டுட்டு ஓடலை. இப்போ இருக்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஆடுகளை காக்கிறவன் மேய்ப்பனாக இருக்கிறான். ஓநாய்கள் வருகிறதை கண்டு மந்தையை விட்டு ஓடுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். காரணம் யார் தெரியுமா? அவன் மந்தைக்கு மேய்ப்பன், அவன் கூலிக்காக வேலை செய்கிறவன். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் அந்த மாதிரி வேலைக்காரன் இல்லப்பா, நான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னத்தை கொடுக்கிறா? ஜீவனை என்ன செய்கிறா? கொடுக்கிறான். அப்போ தாவீது அந்த அவன் தொழுவத்தில் எத்தனை ஆடுகள் இருந்து நமக்கு தெரியாது. அந்த சொற்ப ஆடுகளை சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் கரடியினுடைய வாயிலிருந்தும் காப்பாற்றினான். ஒரே கிளியை கிழிச்சு போட்டான். அடுத்து 3வது அட்டம்ப்ட் வருது. இஸ்ரவேலின் ஆடுகளுக்கு ஒரு தீங்கு வருது.
இந்த தீங்குல ஹேண்டில் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாமல் சவுலும் சும்மா உட்காந்துருக்கிறான், படை தலைவர்களும் உட்காந்துருக்கான், எல்லாம் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவன். ஒருத்தனுக்கும் தைரியம் வரல, அரண்டு போய் உருண்டு போய் உள்ளே உட்காந்துருக்கான். ஏன்னா அந்த கோலியாத்தினுடைய சப்தம், கர்ச்சிக்கிற சத்தம் எப்படி இருக்குது அவங்களுக்கு, வவுத்தில் புளிய கரைக்குது. ஐயோ இவனோட போய் அவன்டா யுத்தம் பண்ணுவான். ஆனால் சின்னவனாகிய தாவீது தான் வர்றான். வேதத்தில் அவனை குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்குது. அவன் சிவந்த மேனியும் அழகிய ரூபம் உள்ளவன். நம்ம ஊர் இந்த திருக்கழுகுன்றம் பாய்ச்சல் அறியாத புள்ளம்பாங்க. 50 வயசுக்கு அறியாத புள்ளன்னு சொல்லுவேன் அந்த ஊரில். அந்த அயோக்கிய பயலுக்கு எல்லாமே தெரியும். அழகிய மேனியும் சிவந்த ரூபமும், சின்ன பிள்ளை பார்க்க எப்படி இருக்கும், செக்க செவேன்னு இருக்கான். ஆனால் தோற்றம் அப்படி தான் இருக்குது. அது என்ன, அது அந்த அந்த தோற்றத்தில் இருக்கிறவனுக்கு என்ன எதுக்கு ஆசைப்படும், கோலி கில்லி காத்தாடிக்கு ஆசைப்படுறவன் இல்லையா? ஆனால் இஸ்ரவேலை நிந்திக்கிற அந்த நிந்தையின் சப்தம் அவன் செவிகளில் விழுந்தபோது அவனுக்குள்ளே இருந்து வெகுண்டு எழுந்தது தேவ வைராக்கியம். போய் பார்க்குறான், அவனுக்கு இன்னும் அவனை வெறி கலப்பினது எதுன்னா, இவ்வளோ பேச்சு பேசுகிறான், அந்த ஒரு வேலைகளும் எந்திரிச்சு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களே, போகாமல் இப்படி உட்காந்துருக்குறாங்களே, என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, உப்பு போட்டு தான் திங்கிறாங்களா, சூடு இல்லையா, சொரணம் இல்லையா, தன்னாமணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். என்ன நீங்கள் யாராவது போகிறீங்களா இல்லையான்னு இவன் அப்படியே துரு நிற்கிறான். எல்லாரும் சொல்ல, ஏய் நீ சின்ன பையப்பா, நீ உட்காருப்பா, உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பையன் உட்காருப்பா. டேய் நான் சிங்கத்தையும் கரடியையும் வாயை கழிச்சவன், விடு தூக்கிட்டு வந்துடுறேங்கிறான். சவுலும் எவ்வளோ போராடி பார்க்குறான். கடைசியில் போன பொழுது கர்த்தர் கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். பார்த்தாரு, எனக்கு ராஜாவாக இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். ஒரு சாதாரண 4 கால் மிருகமாகி ஆட்டையும் காப்பாற்றினா, இஸ்ரவேலின் ஜனமாக இருக்கிற ஜனத்துக்கும் வைராக்கியம் கொண்டு எழுந்து நின்னானே, இந்த மாதிரி ஆளை தான் எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணும், சீட்டில் உட்கார வைக்கணும்னு கர்த்தர் உட்கார வச்சார். அப்போ ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கறது இல்லை. உடனே சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறார், ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே ஒரு ஆள் இருக்கிற, அவனை ராஜாவா என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு, சவுலுக்கு சீட்டை கிழிச்சிட்டேன், இன்னையோட அவன் ஜோலி முடிஞ்சுது. அவன் போகிறான், ஒவ்வொருத்தனும் நல்ல உயரமாக வரான். இந்த போலீஸில் மிலிட்ரியிலலாம் ஆள் எடுக்கும்போது என்ன பண்ணுவான், முதல் குவாலிஃபிகேஷன் என்ன, கயிறு கட்டி விட்டுருப்பான். கயிறு தலையில் கட்டி தட்டுச்சுன்னா இந்த பக்கம் போய் நில்லு, தலை வந்து கயிறில் தட்டலை அப்படியே பைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிரு. ஏன்னா நீ இராணுவத்தில் இருக்கணும்னா, காவல்துறையில் இருக்கணும்னா ஒரு ப்ராப்பர் ஹைட் என்ன செய்யணும். என்னெல்லாம் சத்தியமாக எடுக்க மாட்டான். வேணா மிலிட்ரியில் வேணா தண்ணி ஊற்றுற வேலை, ஏதாவது பாத்ரூம் கழுவுற வேலை கொடுப்பான ஒழிய இந்த வேலைக்கு கூட மாட்டான். துப்பாக்கி எடுத்து சுடுற வேலைக்கெல்லாம் கூட மாட்டான். வேணா சிவிலியனாக வேலை செய்யலாம். அவன் இருக்கிற நல்ல சரியான ஹைட்டு. ஆனால் எல்லாரையும் பார்க்கும்போது இவனா 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாரும் வந்தாச்சு. ஒருத்தன் ஏற்கனவே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவனுங்களுக்குள்ள என்னன்னா, இவ்வளோ உயரமாக இருக்கிற இவனையே செலக்ட் பண்ணாதவங்க அவனை போய் என்ன பண்ண மாட்டாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்கங்கிறது அவனுடைய எண்ணம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகளை விட எப்படி இருக்குதுங்க, தூரமாக இருக்குது. சாமுவேல் கேட்குறான், இன்னும் வேறு யாராவது இருக்கிறானா? ஒரே ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சரி அவனை வர சொல்லுங்க. இது எதுக்கு, இவனுங்களே ரிஜெக்ட் பண்ணவர் எப்படி அவனை எடுக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், உள்ளே வந்தவனை சொல்கிறார், இவன் தலையில் ஊற்று. இவனை நீ தோற்றத்தில் பார்க்குற இவன் பொடி பையன் நினைக்கிற, ஆனால் இவன் பயங்கரமான ஆள். ஆடுகளை அடிக்கிறதுக்கு ஓனாய் வந்தபோது, சிங்கம் வந்தபோது, கரடி வந்தபோது அப்படியே கிழிச்சு போட்ட ஒரு வீரன் இவன் தலையில் ஊற்றுங்கடா. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள், கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இந்த ஓநாய் எங்கிருந்து வருதுன்னா 30 உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவர்களை என்ன செய்வார்கள், போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமா, எத்தனை வருஷம், இரவும் பகலும் கண்ணீரோடு
இடைவிடாமல். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ராத்திரியும் பகலும் அவர் கொடுத்ததுல என்ன இருக்குது? கண்ணீர் இருக்குது. மூன்றாவது எப்படி பண்றாரு? இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்து கொண்டிருங்கள். அந்த நினைவு எப்போ உனக்குள்ள இருந்துச்சுன்னா, மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஓநாய்க்குள்ள வேறுபாடு உனக்கு ஈஸியாக என்ன செய்யும்? தெரியும். பவுல் மேலும் சொல்லும்போது சொல்றாரு, இப்பொழுது சகோதரரை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை என்ன செய்யற? ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு சொல்றார் 33வது வசனத்துல, ஒருவனுடைய வெள்ளியையாயிலும் பொன்னையாகிலும் நான் என்ன செய்யல? இச்சிக்கல. இச்சித்திருந்தேனே ஆனால் நான் எப்படி பேசியிருக்கலாம்? நயவசனிப்பா பேசியிருக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்கலாம், உங்களை மனசு விரும்புகிறபடி பேசியிருக்கலாம், நீங்கள் செய்கிற தப்பை நியாயப்படுத்தி பேசியிருக்கலாம், நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் கூட நான் என்ன செஞ்சுருக்கலாம்? பேசியிருக்கலாம். ஆனால் சொல்லுகிறாரு, உங்கள் ஒருத்தனுடைய வெள்ளியையும் பொன்னியையும் வஸ்திரத்தை கூட நான் என்ன செய்யலடா? ஆசைப்படலை. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி, என்னுடைய இரத்தப்படி நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நான் உள்ளபடி கொடுத்தேன். இதை தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்க. மோரோவர் சொல்கிறாரு என்னன்னா, இந்த 3 வருஷ காலமும் இரவும் பகலும் உனக்காக நான் உழைச்சேன், கண்ணீரோடு நான் வேலை செய்த, எல்லாம் பண்ணேன். ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு பைசா கூட வாங்கலை. அடுத்து 34வது வசனத்தில் சொல்கிறதா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கை என்ன செஞ்சது? அப்போ அவர் முழுக்க முழுக்க ஒரு அப்போஸ்தலன். ஆனால் அவர் வேலை செஞ்சது எதுக்காக? அந்த மிஷனரி ஊழியத்தில் தன்னுக்காகவும் தன்னோடு இருந்தவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகள் இருக்குது. 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், மற்ற சில தேவைகள் இருக்குது. ஒருவேளை அந்த காலத்தில் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அப்போ அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படணும், அதுக்கு காசு வேணும். அந்த காசுக்காக அவர் 3 வருஷம் பிரசங்கம் பண்ண அந்த ஜனங்க கிட்ட இருந்து ஒரு பைசா அவர் எதிர்பார்க்கல. அவர் செய்த காரியம் எல்லாம் அவர் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டு எனக்காக நான் வேலை செஞ்சேன். அடுத்து சொல்றார் 35வது வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே. இவர் வேலை செஞ்சு அதில் கிடைச்சதில்லை, இவர் தான் தேவையை பூர்த்தி செஞ்சது இல்லாமல் மாத்திரம் இல்லாமல் இவர் வாங்குற ஆளாம இல்லாமல் அதுலேருந்து இவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு முழுமையான ஒரு உண்மையுள்ள ஒரு பாத்திரமாய் பவுல் தன்னை கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனா பேதுரும் ஒரு இடத்துல எழுதுறாரு, 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் ஏறத்தாழ பவுலை போல அவர் எழுதுறாரு. 15வது வசனத்தில் 13 படிக்கிறேன், மன்னிக்கும் 12 படிக்கிறேன். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். அப்போ இவங்க எல்லாருமே மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? சொன்னதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்ப வேண்டியது என்னவா இருக்கிறது? நியாயம் என்று எண்ணுகிறேன் சொல்றாரு 15வது வசனத்தில். மேலும் நான் சென்ற பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். அப்பா நான் போயிட்டேன்னு விட்டுறாதீங்க, எப்பொழுது இதை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. 16வது வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை என்ன செய்து எப்படி கண்டு? கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம்? அறிவித்திருக்கிறோம். ஆனால் 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கேதுவாக வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் எது தூஷிக்கப்படும்? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். காரணம் என்ன தெரியுமா? பொருளாசை உள்ளவர்களாய். அப்போ இன்னைக்கு சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவதற்கு காரணம் சத்தியத்தை ஜனங்க அறியாததுனால, சத்தியத்தை ஜனங்களுக்கு பெரியாய் பிரசங்கிக்காததுனால. காரணம் என்ன? இதற்கு பின்னால் இருக்கிற ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்ன ஆசை? பொருளாசை. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையுமாய் இருக்கிற இவைகள் எதுவும் பிதாவினால் உண்டானதல்ல, இதெல்லாம் பொல்லாங்கினால் உண்டானது. வேதவசனம் சொல்லுகிறது, பொருளாசையுள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராத அவருடைய அழிவு என்ன செய்யாது? உறங்காது. அப்போ இது போலத்த ஒரு நிலையில் இருக்கிற சூழ்நிலை வருகிறது என்பதை முன்னறிந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒவ்வொரு சமயம் சபைக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. நாங்கள் சொன்னதை தயவுசெய்து மறந்துடாதீங்க, நாங்கள் சொன்னதை தயவுசெய்து மறந்துடாதீங்க, நான் சொன்னது எப்போவுமே உங்கள் நினைவில் இருக்கட்டும். நாமளும் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை தூர இடங்களுக்கு போகும்போது நம்ம சொல்லி அனுப்புகிறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசில் எப்போவுமே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். அதே போல தான் யூதா 17 அப்போஸ்தலன் எழுதுகிறார், இந்த மாதிரி கேடு செய்கிற கூட்டத்தார், உங்களை விசுவாசத்திலிருந்து தடுமாற செய்கிற கூட்டத்தார், பக்க வழியாய் நுழைகிற கள்ள சகோதரர்கள், வேத வசனத்தை புரட்டுகிற மனுஷர்கள் வந்து உங்களை மெய்யான விசுவாசத்திலிருந்து திசை திருப்ப எண்ணுகிறதின்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. அப்போ இது அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுகிற ஒரு மக்களாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே என்னவா இருக்கிறார்? மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போ அவர் யாரு? அவர் தான் இருக்கிற பிரதான அப்போஸ்தலர். வேதவசனம் மேலும் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதுகிறார், 2 கொரிந்தியர் 12:11, மேன்மை பாராட்டி புத்தியினாயினேன், நீங்களோ இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலனுக்கு நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அவர் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, நிறைய அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களில் யார்லேயும் நான் எப்படிப்பட்டவன் இல்லை, குறவுள்ள ஆள் இல்லை. ஆனால் சொன்னவர் அதே நேரத்தில் இன்னொரு நிருபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எபிரேயரில் வாசிக்கிறோம் 3:1, இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற. அப்போ அப்போஸ்தல ஊழியம் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு? இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவரிடத்தில் உள்ளவைகள் எல்லாம் இவருடைய கையில் என்ன செய்யப்பட்டதுங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டது. இட் இஸ் நாட் தேர் ஓன் இமேஜினேஷன். குறிப்பாக இன்றைக்கி ஞானசானத்தை குறித்த ஒரு சர்ச்சைக்குள்ள பிரச்சனைக்குள்ளே வரும்போது சத்தியத்தை இன்றைக்கி சர்ச்சையாக மாற்றிட்டாங்க இந்த ஆட்கள். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இது வரைக்கும்லாம் சாதாரணமாக எளிமையாக பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ விரண்டவாதத்துக்குனாலும் உங்கள் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சரி, அந்த நாமம் என்ன சொல்கிறதே கிடையாது. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக ரொம்ப கரெக்டாக பண்ணுறது மாதிரி பண்ண வச்சுட்டு அவங்கள தப்பான ஒரு ரூட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்போது வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:19 சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகள் என்ன ஆக்குங்கள்? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். ஆக்சுவலாக ஒரிஜினலாக அந்த வசனம் பின்னால் திருத்தப்பட்ட வசனம். ஒரிஜினலாக அந்த வசனம் என்னதுன்னா, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி என் நாமத்தினாலே என்ன கொடுங்கள்? ஞானஸ்நானம் கொடுங்கள் தான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். இன்றைக்கும் கிரீக் பைபிள் அப்படி தான் இருக்குது. ஆனால் பின்னான காலங்களில் அந்த வசனத்தை திருத்துனாங்க. சரி, அதை ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவும் வெளிப்பட்ட அந்த 3 நிலைகளில் இருக்கிற ஒருவர் தான் தேவன். அந்த தெய்வத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன பேர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் ஏற்படுற பெரிய சர்ச்சை என்னென்னா, நீங்கள்லாம் அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி கொடுக்குறீங்க, நாங்கள்லாம் யார் சொன்ன மாதிரி சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து கொடுத்த மாதிரி. இப்போ அதையும் அவங்க பிரிக்கிறாங்க.
ஆனால் இவர் சொன்னதை தான் இவங்க செஞ்சாங்கன்றதுக்கான அடிப்படையான விஷயங்களை வேதத்தில் தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிரதான அப்போஸ்தலராக இருக்கிற அவர் தான் எல்லாவற்றையும் அவருடைய கையில் என்ன செஞ்சுட்டு போகிறாருங்க, கொடுத்துட்டு போகிறார். அப்போது மத்தேயு 28:20 ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் ஏன் நினைவு கூறப்பட வேண்டுமானால், இது அப்போஸ்தலர்கள் ஏதோ 12 பேர் ரூம் போட்டு உட்காந்து யோசித்து எழுதுனது இல்லை. சரி, நம்மளை இவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்து நம்மளை நடத்தினாரு, இன்னைக்கு இப்போ நம்ம கையில் வந்துருச்சு, நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலைக்கு நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஏதாவது செய்யலாம். அப்படி கிடையாது. அது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிட்டு போறாரு, கன்ஃபஸ் பண்ணிட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சில விஷயங்களை உபதேசித்திருக்கிறேன். இந்த கட்டளையிட்ட காரியமும் நான் உபதேசித்த காரியத்தை போய் அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. என்ன எப்படி சொல்லுங்க, அவர்கள் கை கொள்ளும்படி. நீ நினைக்கிற மாதிரி நான் போல, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போது தேவன் சபைக்கு அளித்திருக்கிற மூல உபதேசம் என்பது இது ஏதோ அப்போஸ்தலர்களாலே உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களாலே செய்யப்பட்ட சமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இது கர்த்தராலே அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆகவே தான் யூதா எழுதுகிறார், அப்போஸ்தலராலே முன் சொல்லப்பட்ட காரியத்தை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24-25 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. யோவான் 14:24-25 என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. நான் உங்களுடனே இருக்கையில் இவைகளை உங்களுக்கு என்ன பண்ணேன், சொன்னேன். அப்போ 28:20 சொல்றாரு, நான் கட்டளையிட்ட யாவையும். ஒருலப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10% தான் கொடுத்துருக்கிறேன், 20% அப்படிலாம் இல்லை, கட்டளையிட்ட யாவையும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அவர்களிடத்திலே எல்லாம் சபையை கட்டுகிறதற்கு அஸ்திபாரமாய் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருங்க, கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டார். அதனால தான் புதிய எருசலேமை குறித்து நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கும் போது அது 12 அஸ்திபார கற்களின் மீது என்ன செய்து நிற்கிறது. அந்த 12 அஸ்திபார கற்களில் யாருடைய பேர் எழுதியிருக்கிறது, 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, தேவனுடைய பரிசுத்த மணவாட்டி சபை நிற்கிறதே எதில் தான், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய காரியத்தை நிராகரிக்கிறவனும் மணவாட்டி அல்ல, அதிலே பகுதியை ஏற்றுக்கொண்டு பகுதியை நிராகரிக்கிறவனும் மணவாட்டி அல்ல. தேவனுடைய அப்போஸ்தலராலே அருளப்பட்ட உபதேசங்கள் யாவையும் எவன் ஏற்றுக்கொள்கிறானோ. அப்போ ஆரம்பத்தில் அளிக்கப்பட்ட அந்த காரியம் பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் சொன்னது மாதிரி சாதாரண ஓநாய் வரல. என்ன ஓநாய் வந்தது, கொடிதான ஓநாய்கள் வந்தது. அந்த கொடிதான ஓநாய்கள் என்று எதை சொல்றாரு, 1200 வருஷம் சபையானது எதுக்குள்ள போக போகுது, இருண்ட காலங்களுக்குள்ள போக போகுது. அந்த விக்கிரகாராதனையையும் ஆவிக்குரிய வேசித்தனங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார வந்து சபையானது ஒரு விக்கிரகாராதனை இடமாக மாறப்போகிறது என்பதை ஆவியிலே முன்னறிந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு போறாங்க. ஆனாலும் தேவன் சபையை விட்டாரா, விடலை. ஆண்டவர் அதனால தான் 7 சபைகளுக்கு 7 காலங்களுக்கு 7 தூதர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாருங்க, வைத்திருந்தார். காரணம், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு உண்டானது. அப்போ அந்த 7 சபையின் காலங்களிலேயும் தேவனுடைய மனுஷர்கள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த போது கர்த்தர் அந்தந்த காலங்களிலே தம்முடைய வார்த்தையை உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சேர்த்து கொண்டே வந்தார். அப்போ ஒவ்வொரு காலங்களில் எழுப்பினது போல இந்த லவோதிக்கா சபையின் காலத்திலேயும் கர்த்தர் எழுப்பின தேவனுடைய மனுஷர் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததின் மூலமாய் அப்போஸ்தலரால் முன்குறைக்கப்பட்ட உபதேசங்கள் கொஞ்சமல்ல முழுமையும்
மாற்றப்பட்டது. இட்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டோட்டலி ரெஸ்டோர்ட். சகோதரர் பிரணாமனுடைய ஊழியத்தில் அவர் 7 முத்திரைகளினுடைய வெளிப்பாடை பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் பேப்டிஸ்ட் பிரசங்கியார்களாலே எழுதப்பட்ட சில புஸ்தகங்களை மேற்கோளாக வைத்து, கிளாரன்ஸ் லார்கின்ஸ் என்கிற அவர் ஒரு பேப்டிஸ்ட், ஒரு பைபிள் டீச்சர், அவர் எழுதின புஸ்தகங்களை வைத்து அதற்கு முன்னான காலங்களில் அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் ஒரு நேரமும் காலமும் வந்தபோது கர்த்தர் அவரை பிரத்யேகமாக அந்த வெளிப்பாட்டை அருளுவதற்காக ஆண்டவர் ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்று இடிமுழக்கத்தின் சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து தேவனுடைய மகிமை வந்து இறங்கி ஒரு மேன்மையான ஒரு அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போறாரு. அப்போதான் வந்து அந்த அனுபவத்தை பெற்ற பின்புதான் அவர் வந்து அந்த 7 முத்திரைகளினுடைய வெளிப்பாடுகளை குறித்து எழுதுகிறார். அந்த 7 முத்திரைகளினுடைய புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தேவன் வெளிப்படுத்தின அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தப்பட்ட உபதேசத்தினுடைய முழு ரெவலேஷன் அதுக்குள்ள இருக்குது. அவரே ஒரு இடத்துல சொல்லுகிறார், இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய தூதன் எனக்கு சில காரியங்களை வந்து வெளிப்படுத்தினான். அவன் அந்த காரியத்தை எனக்கு திருத்தீராவிட்டால் நான் தவறாக என்ன செய்திருப்பேன், பிரசங்கித்திருப்பேன். அதையும் அவர் எந்த விதத்தில் கூச்சப்படாமல் சொல்றார், நான் இதுக்கு முன்னால் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணினதுக்கு இன்றைக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன இருக்குதுங்க, முற்றிலும் வித்தியாசம் இருக்கிறது. காரணம், இந்த காரியங்களை குறித்த முழு தெளிவை நான் இப்பொழுதுதான் பெற்றுக்கொண்டேன். அப்போ இந்த தேவனுடைய கடைசி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்பதாக தேவனுடைய உபதேசத்தின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட உபதேசத்தினுடைய அத்தனை காரியங்களும், the complete revelation was completely restored to the church. தெரியாதுன்னு யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அப்போ அவருடைய ஊழியத்திலே 3 பாகங்கள் இருந்தது. முதல் இழுவை, 2ஆம் இழுவை, 3ஆம் இழுவை. the first pull, second pull and the third pull. அப்போ முதல் இழுவை என்னன்னு கேட்டீங்கன்னா the evangelism, சுவிசேஷத்தை அறிவித்தல். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்களும் சுகமாக்குதலும். ஆனால் தேர்ட் புல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா the revelation of the word, தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு. அது வரைக்கும் உள்ள உட்காந்துருந்தாயா, சுவிசேஷத்தை பொதுவான ரட்சிப்பை பேசுற வரைக்கும் ஓ ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னா. 2வது டிவைன் ஹீலிங் வரும்போதும் அப்படிதான், ஓ வாட் அ மைட்டி ப்ராஃபிட், அப்படி இப்படின்னு எல்லாம் தூக்கினா. ரெவலேஷன் ஆஃப் த வேர்டுன்னு வந்த உடனே பிச்சுக்கிட்டான் ஓட்டம். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ. ஆனால் எது போனாலும் சரி, தேவன் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் மற்ற எல்லாவற்றினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனம் இந்த 3ஆம் இழுவையாக இருக்கிற மூல உபதேசத்தினுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். அப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரமும் காலமும் தேவனுடைய வசனத்தை நிராகரிக்கிற ஒரு காலம் அல்ல. இது தேவனுடைய வசனத்தை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம். கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு முழுமையாய் அருளப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலன் எழுதுகிறார், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, அப்போ முதல்ல அறிவிச்சது யாரு, கர்த்தர். அவர் தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். 2வது கேட்ட விஷயம் யாரால உறுதிப்படுத்தப்பட்டது, அவராலே உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது, அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர்கள் கண்ட அவர்களுடைய சாட்சி. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாள், நாங்கள் எப்படி கண்டவர்கள், அந்த மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள். அவர் மறுரூப மலையில் இருக்கும்போது நான்லாம் ஒரு ஆளா நின்னையா. யோவான் எழுதுறாரு, நாங்கள் கண்டதும் கேட்டதும் எங்கள் கைகளாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை. சும்மாலாம் எழுதலை, நாங்கள் எழுதுகிற அத்தனையும் இன்னைக்கு இருக்குது.
இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது கூட அவருடைய உயிர்த்தெழுதல் சாதாரணமாக அவர் அப்படியே பரத்துக்கு ஏறி போல வேதத்தில் வாசிக்கிறோம். 40 நாள் காட்சி அளித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களுக்கு அப்போஸ்தலர் நிருபத்தில் எழுதும் போது சொல்கிறார், அவர் உயிர்த்தெழுதலை கண்ட சகோதரர்களே அநேகர் இன்னும் உயிரோடு கூட என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அவர் அப்பொழுது இருந்த பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் பங்கடைந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சேர்த்து அவர் காட்சி கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் பிறந்தது, அவரோடு கூட அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் என்ன செய்தது, எழுந்தது. எதுக்காக காத்திருக்குதுன்னா, அந்த மறுரூபத்தை அடையாம உட்கார்ந்து இருக்குது கல்லறைக்குள்ள. எவக்குன்னா 3ஆம் நாள்ல அவர் முதலாவது என்ன செய்யணும், உயிரடையணும். ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதலின் என்ன பலன், முதற் பலன். அந்த மறுரூபத்தை அவர் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் வராங்க. எருசலேமில் அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனமானார். பழைய ஏற்பாட்டிலே நாம ஷக்கினா மகிமையாய் பார்த்த, மலையில இறங்கி வந்த அக்னியாய் பார்த்த, மேகமாக கண்ட இவர்தான் அல்லவோ மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை எல்லாரும் கண்டார்கள். அப்ப முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு கேட்டவர்களால் அது என்ன செய்யப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது. 4வது பாயிண்ட், 1 யோவான் 1:5 வசனம் விதமாய் சொல்லுகிறது, நிருபத்திலே தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். அப்போ எல்லாருமே நாங்களா பேசலையா, இது எல்லாத்தையும் எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு. அவரிடத்தில் கேட்டது தான் நாங்கள் சொல்றோம், கேட்காததே அல்ல. அவர் எங்களுக்கு அறிவித்த காரியம், அவர் எங்களுக்கு சொன்ன காரியம், அவர் எங்களுக்கு உபதேசித்த காரியம். யோவான் 14:26 வாசிக்கிறோம், என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றை உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். He will remind everything unto you. எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இந்த ரகசியம் அப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு என்ன செய்யப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. அப்ப அவருடைய அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. யோவான் 16:4 வாசிக்கிறோம். யோவான் 16:4, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைவு கூறும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த காலம் வரும்போது, எந்த காலம், பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைவு கூறும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருந்தபடியால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு நான் என்ன பண்ணல, சொல்லல. யோவான் 17:8 வாசிக்கிறோம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உங்களிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று என்ன செய்திருக்கிறார்கள், விசுவாசித்து இருக்கிறார்கள். அப்ப இயேசுவே சொல்றாரு, நீர் எனக்கு சில விஷயத்தெல்லாம் கொடுத்தீரு, பிதாஜிட்ட ஜெபம் பண்றாரு அவரு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் நான் யார் கொடுத்தேன், நீர் எனக்கு கொடுத்த சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அவைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல்ல ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய சீஷர்கள் அவருடைய ஊழியத்தில் பார்க்குறோம், அவருடைய சீஷர்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அவரை விட்டு என்ன செய்தார்கள், அவரை பின்பற்றாமல் விலகி போனார்கள். ஆண்டவரே கேட்குறேன், நீங்களும் போய்ட்டு ரெடியாக இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை ஒருவனும் என் கையில் இருந்து என்ன செய்யறதில்லை, பறித்து கொள்ளுகிறது இல்லை. ஏன்னா எல்லாரும் போனாலும் தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த வித்துக்கள் ஒரு காலம் என் கைவிட்டு என்ன செய்யாது, போகாது. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்ட அந்த 12 பேர் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கிறார். ஆனாலும் சொல்றார், ஆனாலும் உங்களில் ஒருத்தர் என்னவா இருக்கிறான், பிசாசா இருக்கிறான். அந்த போன அவனுடைய இடத்தை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே அவனுடைய கண்காணிப்பை வேற ஒருவன் என்ன செய்ய கடவன், பெறக்கடவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த கண்காணிப்புக்கான வேற ஆளை மாத்துறதுக்கு தான் மத்தேயாவை என்ன செய்யறாங்க, சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளாங்க. கர்த்தர் சீட்டு போட்டுலாம் தெரிந்து கொள்ளல. அந்த இடத்திற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல்.
அப்போ இத்தனை விஷயங்கள் அப்போஸ்தலராலே உபதேசிக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் இது அவருடைய சுயமாக வெளிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த காரியம். இதே வார்த்தையை தான் கடைசியில் யூதாவும் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இது எச்சரிக்கை அடைய வேண்டிய ஒரு நேரம், இது விழிப்படைய வேண்டிய நேரம், இது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய நேரம் இது. அப்போ நம்மளை சுற்றிலும் தவறான உபதேசங்களும் காரியங்களும் விஷயங்களுமாய் எங்கும் பரவி அது மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நாம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை மறுபடியும் என்ன செய்யணுங்க, நினைவு கூறணும். அதிலே நாம் உறுதியாக இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய நம்மளை விட்டு நம்ம யார் போனாலும் சரி, நம்ம பிள்ளைகளை நம்ம செட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த உபதேசத்தின் நிலைப்பாட்டிலே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு நிலையை வாழ்க்கை துணை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா கை நிறையா சம்பாதிக்கிறான்னு கொண்டு போய் விட்டிங்கன்னா அவன் எங்கேயா குப்பத்தொட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுருப்பான். அப்போ இன்றைக்கி நம்முடைய உபதேசத்தினுடைய அடிப்படை விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, விட்டு கொடுக்கவும் முடியாது. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழே என்ன செய்யும், ஆரோக்கியம் இருக்கும். அப்பவர்கள் தான் வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பார்கள், கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்போ தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சமாதானமும் இன்றைக்கு அவராலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே, வல்லவருடைய கரத்திலே நம்மளை சமர்ப்பணம் பண்ணி நாம் ஜெபிப்போம். நமக்கு வேண்டிய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் கர்த்தர் தாமே நமக்கு நிறைவாய் தேவன் குறைவின்றி அருளுவார் என்று சொல்லி நான் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு கூட இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலராலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்திலே பக்க வழியாய் நுழைகிற சகோதரர்கள் இன்னைக்கு தேவனுடைய ஜனத்தை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாமை கொஞ்சம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மளை காக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடைசி மணி நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ஒரு அஜாக்கிரதையான நிலை யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உபதேசம் எல்லாம் ரொம்ப வேகமா தேவனுடைய சபைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியா மூலமா வருது. யூடியூப்ல வாய்க்கு வந்தவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியல. அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கான ஈர்ப்பும் ஒரு கவர்ச்சியும் இன்னைக்கு ரொம்ப ஆவிக்குரிய உலகத்துல மலிந்து போயிருக்குது. இன்னைக்கு உங்களை நீங்க கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த உபதேசத்தை எப்பொழுது நினைவு கூறுங்க. இது உங்க பிள்ளைகளுக்கு போதியுங்க. நம்ம எந்த விதத்தில் மற்ற சபைக்கும் மற்ற உபதேசங்களுக்கு நாம் வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த பிஞ்சு உள்ளங்களிலே விதைக்க வேண்டியது பெற்றோராகி உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் நீ அதை தீர்மானிக்க வேண்டியது உங்க வேலை இல்லை. அவர் பாலகர் வாயில பலன் உண்டு பண்ணுகிற தெய்வம். அந்த பிஞ்சு உள்ளங்களிலே நம்முடைய அடிப்படை உபதேசம், அவர் ஃபண்டமெண்டல் டாக்டரின் சரியா இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தில் நிற்கணும். ஏன்னா பிசாசு இன்னைக்கு கோர தாண்டவமாய் ஆடுகிறான்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கருத்து ஆவியாகோ அதுவாகலாம் வரதில்லை. அதுக்கெல்லாம் ஒருத்தன் பயப்படுறான்னா முதல்ல அவன் அடிப்படையில் கிறிஸ்தவனே கிடையாது. உன்னை வஞ்சிக்கும்படி, உன்னை ஏமாற்றும்படி, உன்னை திசை திருப்பும்படி, உன்னை தடுமாற செய்யும்படி வருகிறதெல்லாம் நூதனமான உபதேசங்கள் தான். கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எங்கள் நல்ல பிதாவே, காலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத இஸ்ரவேலரை போலவும், விழுந்து போன தூதர்களைப் போலவும், சோதம் குமரா பட்டணத்தாரை போலவும் நாங்கள் இல்லாதபடி கர்த்தாவே, பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்து சபையை நாசப்படுத்துகிற இந்த காலத்திலே தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் நடத்தப்படும்படி நீர் கிருபை செய்துள்ளோம். தொடர்ந்து ஆவியானவர் உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே நீர் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வர முயற்சித்தாலும் இதுவரை உம்முடைய மந்தைக்கு நீர் பாதுகாப்பாக இருக்கிறீர். உம்முடைய மந்தைக்கு நீரே சகாயராய் இருக்கிறீர். உம்முடைய மந்தைக்கு நீரே அனுகூலராய் இருக்கிறீர். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை நீர் முற்றிலுமாய் நீர் எங்களுக்கு அளிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக கரம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய தெய்வீக கிருபை இருந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நிறைவான நன்மையை நீர் அளித்து எங்களை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.